ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் பங்குகளுடன் இணைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ் முதலீடுகள் இந்த ஆண்டு 80% அதிகரித்து 200 பில்லியனுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. பல வருடங்களுக்கு முன் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திய காம்ப்ளக்ஸ் ஸ்டாக் பெட்ஸ் சிக்கலான பங்குகளை வாங்கும் முறைகளில் ஆசிய பணக்கார முதலீட்டாளர்கள் இப்போது அதிக பணத்தை முதலீடு செய்கிறார்கள். ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் என்றால் என்ன? சாதாரண முதலீடுகளில் நீங்கள் ஒரு கடையை நடத்துவது போல லாபம் வந்தால் மகிழ்வீர்கள், நஷ்டம் வந்தால் கவலைப்படுவீர்கள். இதுவே ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்கள். இது ஒரு ஒப்பந்தம் போல செயல்படும். இதில் பல விதிகளும் நிபந்தனைகளும் இருக்கும். பங்கு சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பங்கு அல்லது இண்டெக்ஸ் குறியீடு எப்படி செயல்படுகிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு லாபம் அல்லது நஷ்டம் வரும். உதாரணமாக, ஒரு பங்கு $100க்கும் கீழே போனால் அதை இன்னும் அதிகமாக வாங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடுவது. இது ஒருவித சூதாட்டம் போல செயல்படும். ஏன் இப்போது இது பிரபலமாகிறது? முதலீட்டின் அளவு அதிகமாக வளர்ந்தது. ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் பங்குகளுடன் இணைக்கப்பட்ட இந்த சிக்கலான முதலீடுகள் இந்த ஆண்டு 80% அதிகரித்து $200 பில்லியன் அதிகமாக போய்விட்டது. இது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. உலகெங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI பற்றிய பெரும் ஆர்வம் காரணமாக பங்குச் சந்தைகள் வேகமாக உயர்ந்துள்ளன. இதனால் முதலீட்டாளர்களுக்கு மீண்டும் அதிக லாபம் ஈட்டலாம் என்ற நம்பிக்கை வந்துள்ளது. முன்பு அமெரிக்க பங்குகளான NVIDIA போன்றவற்றில் முதலீடு செய்தவர்கள் இப்போது சீனாவின் பெரிய நிறுவனங்களான அலிபாபா மற்றும் டென்சென்ட் போன்ற பங்குகளில் அதிகமாக முதலீடு செய்கிறார்கள். 2 முக்கியமான காம்ப்ளெக்ஸ் முதலீடு ஒப்பந்தங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அக்யூமுலேட்டர்ஸ், திரட்டுபவர்கள். நீங்கள் ஒரு பங்கு விலையை உதாரணமாக $90 நிர்ணயம் செய்கிறீர்கள். சந்தை விலை அந்த விலைக்கு குறைவாக இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து பங்குகளை வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடுகிறீர்கள். பங்கு விலை உயர்ந்தால் நீங்கள் நிர்ணயித்த விலையை விட குறைவாக வாங்கி இருப்பதால் நல்ல லாபம் கிடைக்கும். பங்கு விலை குறைய தொடங்கினால் என்ன ஆகும்? நீங்கள் சந்தை விலையை விட அதிக விலை கொடுத்து பங்குகளை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவீர்கள். சில ஒப்பந்தங்களில் விலை குறைந்தால் நீங்கள் இரட்டிப்பு பங்கை வாங்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் கூட இருக்கின்றன. செகண்ட் ஒன், ஃபிக்ஸ்டு கூப்பன் நோட்ஸ், நிலையான வட்டி பத்திரங்கள். இது ஒரு கடன் பத்திரம் போல. முதலீட்டாளர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை வட்டியாக வழங்கும். இது வங்கியில் வைப்பு நிதி வைப்பதை விட அதிக வட்டியாக இருக்கும். இந்த நிலையான பணம் கொடுக்கப்பட்டாலும் இதில் உள்ள நிபந்தனை என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட பங்கு உதாரணமாக அலிபாபா அல்லது டென்சென்ட் ஒரு பெரிய சதவீதம் குறைந்தால் நீங்கள் நஷ்டத்துடன் அந்த பங்குகளை வாங்க வேண்டிய நிலை வரும். ஏன் இது ஆபத்தானது? இந்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சந்தையில் நேரடியாக பங்குகளை வாங்குவதால் வரும் அதிகபட்ச லாபத்தை விட குறைவாகவே கொடுக்கும். பங்குகள் சரியும் போதுதான் இதன் ஆபத்து வெளிப்படும். 2008 நடந்த லேமான் பிரதர்ஸ் வங்கி சரிவு மற்றும் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பங்கு சந்தைகள் சரிந்த போது இதுபோன்ற முதலீடுகள் செய்தவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தனர். அமெரிக்க பங்குகளை விட ஹாங்காங் மற்றும் சீன பங்குகளின் முதலீடு ஒரு சில நிறுவனங்களில் அதிக அளவில் குவிந்துள்ளது. சில நிறுவனங்கள் சரிந்தாலும் மொத்த முதலீட்டாளர்களும் முதலீடும் இழக்க நேரிடும்.